அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எம்டி ஹோம் கிச்சன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சிக்கன் மந்தி, அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஸ்மோக்கி ஃப்ளேவரோட ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 200 கிராம் பாசுமதி ரைஸை தண்ணியில் ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுக்கலாம். ஒரு குட்டி பவுலில் 2 பிஞ்சு குங்குமப்பூ சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் ஊற வச்சிடலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் மீடியம் பீஸை கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி குக்கரில் சேர்த்து இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மல்லி, சிக்கன் ஸ்டாக் 1.5 கியூப் எடுத்திருக்கேன், 3 ஏலக்காய், 2 சின்ன சைஸ் பட்டை, 3 கிராம்பு, இது எல்லாத்தையும் சிக்கனோட சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் கியூபை நல்லா உடைச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச சாஃப்ரான் இருக்கு இல்லையா, அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 40 ml கிட்ட ஆயில் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி குக்கரில் மூடி ஒரு விசிலுக்கு இதை வச்சுருங்க. ஒரு விசிலே போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலுக்கு வச்சுடுங்க. இப்போ ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்து இதை ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்திலே நம்ம வேக வச்ச சிக்கன் இருக்கு இல்லையா, அதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதில் தண்ணி விட்டுருக்கும். அந்த தண்ணியில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தம் போடும் போது அது நமக்கு தேவைப்படும். இது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு பிஞ்ச் ஜாதிக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு கொஞ்சம் தண்ணி வத்துற அளவு விட்டுடலாம். தண்ணி இந்த அளவு வற்றி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம வடித்து வச்சிருக்க சாதத்தை இதில் சேர்த்து லெவல் பண்ணி விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அதை மேலே ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் எல்லோ கலர் வரதுக்காக ஒரு பிஞ்ச் அளவு எல்லோ ஃபுட் கலர் எடுத்து லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதையும் இதில் சேர்த்து மூடி போட்டு கீழே ஒரு தோசை தவா வச்சு நம்ம 15 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான மந்தி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கணும் இல்லையா, நான் சார்கோல் சூடு பண்ணியிருக்கேன். இது லைட்டாக ஒரு மிக்ஸ் விட்டுட்டு சாதத்தை லைட்டாக மிக்ஸ் விட்டுட்டு நான் சார்கோல் சூடு பண்ண சார்கோலை ஒரு ஃபாயில் கவர் வச்சு அது மேலே வச்சு 1/4 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றி மூடி போட்டு வச்சுட்டேன். இதை நல்லா மூடி 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சிக்கன் மந்தி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் உலர் திராட்சை இருக்குல்ல, அது வறுத்து இதில் கூட சேர்த்துக்கிட்டேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.